ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 8ல் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2014 to 2025 இன்ன வரைக்கும் இருந்த எல்லா விதமான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பைண்டாக இருக்கும், காப்பர் பிளேட்ஸு அது இதுன்னு சேர்ந்து. அடுத்தது வந்து ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு அப்படின்னு தனித்தனியாக டாப்பிக்கில் வரும். ஃபஸ்ட்டு மட்டும் ஆர்கியாலஜின்ட்டு போட்டு இந்த காப்பர் பிளேட்ஸு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வரும். நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் ஃப்ரெண்ட். மொத்தமே ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் முல்லை லேண்ட்? முல்லை லேண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. த பீப்புள் ஆஃப் முல்லை லேண்ட் ஆர் கேட்டல் ரியரர். அடுத்தது வந்து முல்லை லேண்ட் இஸ் ஃபாரஸ்டட் அண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ஒர்க்ஷிப் வந்து இந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா, 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரானாலஜிக்கலாக அடுக்க சொல்கிறாங்க. வேள்விக்குடி கிராண்ட்டு. அடுத்தது வந்து சிவவார மங்கலம் மானியம், சின்னமனூர் மானியம், சிவகாசி மானியம். இது எல்லாமே வந்து க்ரானாலஜிக்கலாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா there are a reference in the சங்கம் literature to those இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்த சங்க காலத்தில் குறிப்புகள் உள்ளன. கொடுமணலிலும் குண்டூரிலும் இரும்பு உருக்கும் ஆலைகள் அகழ்வாழ்வில் வெளிப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஆஃப் கீழடி சைட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சிவகங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. The meaning derived from the Tamil inscription transcribed into the Euros. நடுக்கல்லில் கல்வெட்டில் எவ்வாறு தமிழ் படிப்பொருள், இதோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. கூடலூர் ஆகோன் மரணமடைந்த போடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடலூர் ஆவோன் பெடுதீயன் அந்தவன் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடு மாடுகளை கவர்ந்து வரும்போது எதிரிக்கிட்ட வந்து போராடி நம்மளை மீட்டவரோட கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், பர்ஃபெக்ட் எலக்டோரல் சிஸ்டமையும் பராந்தக சோழனோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த அரிக்கமேடு எக்ஸ்கவேஷனை பற்றி கரெக்ட் எதுனா 2024 Group 1 கொஷின். இது வந்து அரிக்கமேடு வாஸ் ஃபவுண்ட் இன் தஞ்சாவூர்ன்றது தப்பு. இட் வாஸ் எ போர்ட் அண்டர் சோழாவோட போர்ட்டு. இட் வாஸ் ட்ரேட் ரிலேஷன் வித் ரோம். It has trade relation with Rome. The Arikamedu fort has close trade contact with Kaveripattanam and Alangulam and Musiri. Arikamedu fort has close trade contact with Kaveripattanam, ஆலங்குளம் அண்ட் முசிறி. இது எல்லாமே கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு, உதேந்திர பட்டயம், நெடுஞ்சடையன், பராந்தகன், வேள்விக்குடி காப்பர் பிளேட், நந்திவர்மன் டு காசக்குடி பட்டயம், நரசிம்மவர்மன், உதய சுந்தர மங்கல பட்டயம். அடுத்தது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861, நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 1891, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் 1909, ஆன்டிக்யூட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் வந்து 1972. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861, நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா 1891. அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க, 61, 91. ஓகேவா? ஆர்கியாலஜிக்கல் நம்ம ஐவிசிலே படிச்சிருப்போம் 1861 அது. ஓகேங்களா? இன் 1.1 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு பிரைட் பிங்க் பிக்மெண்ட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து 1.1 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு பிரைட் பிக் பிக்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்? இதில் எது கரெக்ட் கிடையாது அப்படின்னா கிளேஷியல் வேரியஸ் சீக்வன்ஸ் WF லிபி வந்து கண்டுபிடிச்சிருவா சொல்கிறாங்க. அது தப்பு. ஓகேங்களா? கார்பன் 14 மெத்தட் தான் வந்து WF லிப்பையும். வேர்வஸ் டேட்டிங் வந்து பேரோன் ஜியரஜ் டி அவரும். ட்ரீ ரிங் கவுண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஏஇ டவுக்லஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் வச்சு அந்த ஒரு பொருளோட வயசை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. த டிஸ்கவரி ஆஃப் அகஸ்டஸ் காயின், அதாவது வந்து அரிக்கமேட்டில் இருக்கிற ரோம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சது அகஸ்டஸ் காலத்தோட காயினுன்ற மாதிரி சொல்கிறதுனால இதுக்கு ரோமுக்கும் அரிக்கமேட்டுக்கும் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி 1981. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் இன் 1891. இந்த கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? 1981 போட்டுக்கோங்க, 1891.
1891. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை படித்து இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க சொல்கிறாங்க. இந்த ஓகே தமிழில் படிக்கிறேன், நல்லா புரியும். இந்த ஊர் திருவெள்ளி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்கு ஒரு அகழ்வாழ்வு மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் துலுக்கர்பட்டி. ஓகேவா. அடுத்த கொஷின் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். கொடுமணல் வந்து ஈரோடு, பொருந்தல் வந்து திண்டுக்கல், திருவக்கரை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு யாரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஷ்டு ஸ்டோன் கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. எங்கே வந்து தமிழகத்தில் எங்கும் வழுவழுக்கப்பட்ட கற்கோவிகள் பெருமளவில் கிடைத்தன அப்படின்னா பையம்பள்ளியில் தான் நம்மளுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஷ்டு அச்சூலியன் ஸ்டோன்ஸு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. ஓகேவா. அழகான வேர்ட்ஸ் அது ஞாபகம் இல்லை, டக்கு நான் சொல்கிறேன். வேர் வாஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஷ்டு ஸ்டோன் கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. பையம்பள்ளி. த ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் வந்து எங்கே கிடச்சி டிஸ்கவர்ட் அட் பல்லாவரம் இன் தமிழ்நாடு பை ராபர்ட் ப்ரூஸ் வுட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது. அடுத்தது வந்து ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் வந்து மதுரை, கொடுமணல் வந்து ஈரோடு, கீழடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். கீழடி எங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. ஆலங்குளம் ஆர்கியாலஜி சைட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் ஓவமலை இஸ் லொக்கேட்டட் அட் மதுரை. ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து பெரும்பாலை வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. துலுக்கர்பட்டி எங்கே இருக்குது? திருநெல்வேலி. இங்கே ஒரு கொஷின் முன்னாடி பார்த்தோம் பாருங்கள். ஆக மொத்தத்தில் வந்து கேட்டதுலேருந்தே தான் கொஞ்சம் அப்படியே நம்பி ஆற்றக்கரை லெஃப்ட் பேங்க் திருநெல்வேலியில் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். துலுக்கர்பட்டி திருநெல்வேலி இது ரெண்டும் கரெக்டு. மயிலாடும்பாறையும் தப்பு, சிவகலையும் அது எங்கன்றது தப்பு. வேர் டிட் த ஓல்டஸ்ட் மைக்ரோலித்திக் முந்திய நூல் கற்கால நினைவுச்சின்னங்கள் கிடைத்தது எங்கன்னா தூத்துக்குடியில் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் 1861 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க? 1861. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த லிவிங் பீப்புள் அண்ட் த மெட்டீரியல் கல்ச்சர்? எத்தனோ ஆர்கியாலஜி எது யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஜை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். C14 கார்பன் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். கிளாஸ் பீட்ஸ் வந்து எங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா பொருந்தலில் வந்து கிடச்சிருக்கு. தஞ்சாவூர் எக்ஸ்கவேஷனில் வந்து ரோமன் பாட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளையார் எக்ஸ்கவேஷனில் வந்து சென்டர் ஆஃப் புத்திசம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. திருக்கம்புலியூர் எக்ஸ்கவேஷனில் வந்து கல்ச்சர் ஆஃப் காவேரி வந்து தெரிஞ்சிச்சு. உறையூர் எக்ஸ்கவேஷனில் வந்து கமர்ஷியல் கான்டாக்ட் பிட்வீன் ரோம் அண்ட் தமிழகம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ஃபோஷன் ஆஃப் ஜாவா குரங்கு மனிதனின் புதைப்படிவமான பித்திகன் தோம்ரோமஸ் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் கண்டுபிடித்தவர் வந்து துபோய்ஸ்ன்றவர் தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கார். துப்யாஷ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த பிளேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் எங்கே? கீழடி வந்து பார்த்தோன்னா சிவகங்கை, கொர்க்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது? அரியலூர், குறும்பன் மேடு வந்து தஞ்சாவூரில் வந்து இருக்குது. நேஷனல் வுட் ஃபோஷல் ஃபியூயல் பார்க் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் வந்து இருக்குது. எந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ரோமன்ஸ் டு மின் த காயின்ஸ் தட் வர் ப்ரௌட் டு இந்தியா? தமிழ்நாட்டுக்கு அந்த ரோமன் காயின்ஸை வந்து இது பண்ணுறாங்க, அது எதில் செஞ்சுருக்காங்கன்னா சில்வரில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து ஆதிச்சநல்லூர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரீஹிஸ்டாரிக் சைட் அன்எர்த்தன்ட் இன் திருநெல்வேலி ரீஜன்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரீஹிஸ்டாரிக் சைட் அன்எர்த்தன்ட் இன் திருநெல்வேலி ரீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். மார்டிமம் வீலர் தான் வந்து ரோமன் ஃபேக்ட்ரியாட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதிச்சநல்லூரில் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சார். ஆதிச்சநல்லூர் வாஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்கவேட்டட் பை ஆண்ட்ரூ ஜேகர். இங்கே வந்து முதுமக்கள் தாழிகள் ஆதிச்சநல்லூர் தாழிகள் புரிந்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஆண்ட்ரூ ஜேகர் தான் வந்து ஆதிச்சநல்லூர் இடத்த முதல்ல கண்டுபிடிச்சது.
இதில் எது கரெக்ட் ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷனில் கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் வந்து லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் மேட் எக்ஸ்கவேஷன் இன் ஆதிச்சநல்லூர். அடுத்தது வந்து த அயன் ஸ்பியர் அண்ட் பிரான்ஸ் காக் ஃப்ளாக். அயன் ஸ்பியர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் வெண்கலத்தால் ஆகிய சேவர் கொடியும் காண கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கிடைக்குதுன்னா ஆதிச்சநல்லூரில். என்ன சொல்கிறது, பொன்னால் ஆன வாய்மூடிகளும் காண கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேட்டட் ரிலேட்டட் சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆய்வு மாதிரிகள் வந்து இப்போ வந்து பெர்லின் அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கீழடி வந்து பார்த்திங்கன்னா த ரீசன்ட் எக்ஸ்கவேட்டட் அட் கீழடி வில்லேஜ் வந்து சிவகங்கை ஆஸ் ரிவில்ட். பாண்டியர்களுக்கும் ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு வந்து ரோமன் ட்ரேடுக்கு இருக்குது. கீழடி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கும் ரோமனுக்கும் ட்ரேட் கான்டாக்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழடியோட எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. செங்கற் கட்டுமானங்கள் கீழடியில் கிடச்சிருக்கு. தமிழ் பால்மி இன்ஸ்கிரிப்ஷன் கொண்ட மட்கல ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு. கண்ணுக்கும் மை தீட்டும் செப்பு கம்பிகள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பதிற்றுப்பத்தில் குறிப்பிட்டதுன்றது தப்பு. ஓகேங்களா. தமிழ்நாடு ஸ்டோன் அலைன்மெண்ட் பரியல் இஸ் ஃபவுண்ட் இன் கீழடி. கற்களால் அடுக்கப்பட்ட பரியல் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கீழடி தான் கிடச்சிருக்கு. இதோட அர்பனைசேஷன் வந்து 6th century BC வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கீழடி சைட் வாஸ் ஃபவுண்ட் இன் த இயர் ஆஃப் February 2017 கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அவ்வளோதான். அடுத்தது வந்து அரிக்கமேடு இஸ் லொக்கேட்டட் இன் பாண்டிச்சேரியில் வந்து இருக்குது. அரிக்கமேடு பாண்டிச்சேரி. இதை எக்ஸ்கவேட் பண்ணது வந்து மார்டிமம் வீலர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க. த ரோமன் ஃபேக்ட்ரி வாஸ் எக்ஸ்கவேட்டட் இன் அரிக்கமேட்டில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. த காயின்ஸ் ஆஃப் சங்கம் சோலாஸ் வேர் அன்அர்த்தன் பை த ஆர்கியாலஜிஸ்ட் அட் அரிக்கமேடு. த காயின்ஸ் ஆஃப் சங்கம் சோலாஸோட காயின்ஸ் வந்து இங்கே வந்து அரிக்கமேட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த டிஸ்கவரி ஆஃப் ரோமன் காயின்ஸ் அட் அரிக்கமேடு ஹெல்ப் டு கன்ஃபார்ம் இந்தியாவோட ட்ரேட் கான்டாக்ட் வித் ரோம் இஷ்யூட் டியூரிங் அகஸ்டஸ் பீரியட்லேயே வந்து இவங்களுக்கான அந்த ட்ரேட் கான்டாக்ட் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. விச் எக்ஸ்கவேஷன் சைட் சர் மார்டிமம் வீலர் யூஸ்ட் சயின்டிஃபிக் அண்ட் சாயில் லேயர் மெத்தட். சாயில் லேயர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணது யார், எந்த இடத்துல வந்து இவங்க வந்து சயின்டிஃபிக் சாயில் லேயர் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியில் அருகில் இருந்தது என்று உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் இங்கே அமைய பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. இலக்கிய சான்றுகளும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரோமானிய தொழிற்சாலைகள் வந்து பாண்டிச்சேரி அருகில் இருந்ததுன்னு சொன்னது வந்து அரிக்கமேடு தான். ஓகேங்களா. விச் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் illustrate the extent and richness of the maritime trade between தமிழ்நாடு அண்ட் ரோம். எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரி இடையிட்ட கடல் வணிகத்திற்கும் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறதுன்னா அரிக்கமேடு தான் சொல்கிறாங்க. அதாவது ரோமு தமிழ்நாடுன்னு வந்தாலே அரிக்கமேடு போட்டுருங்க. ரோமும் தமிழ்நாடுன்னு வந்தாலே அரிக்கமேடு தான் ஆன்சர். விச் அமாங் த ஃபாலோவிங் எக்ஸ்கவேட்டட் அரிக்கமேடு. யார் எக்ஸ்கவேட்னா மார்டிமன் வீலர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விதமான ஆர்கியாலஜிக்கல் கொஷின்ஸும் கம்ப்ளீட்டட்.